தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் திமுக தீவிரம். நாளை விசிக சிபிஎம் உடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என தகவல். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பான சூழலை ஒரு சமூகமாக நாம் அனைவரும் சேர்ந்தே உறுதிப்படுத்த முடியும். கனிமொழி எம்பி கருத்து. சட்டப்பேரவை தேர்தலில் விசிக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதிக்குள் விருப்ப மனுக்களை அளிக்கலாம். கட்சி தலைமை அறிவிப்பு. ரகசியமாக அணு ஆயுதங்களை பரப்பிய வரலாறு கொண்ட நாடு பாகிஸ்தான். இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் விமர்சனம். முதல்வர் படைப்பகங்கள் சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கிடைக்கும். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவராக சிவானந்த தாமோதரபை பொறுப்பேற்பு. அமுதா அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட நடிகர் சிவானந்த தாமோதரபை பொறுப்பேற்றார். இன்று பிறை தெரியாததால் சனிக்கிழமை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும். தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அறிவிப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே எந்த சிக்கலும் இல்லை. ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் விரைவில் பரப்புரைக்கு வருவார்கள் எனவும் கிரீஷ் ஷோடங்கர் பேட்டி. டெல்லி தீ விபத்தில் பலியானோரின் குடும்பத்தினரை சந்தித்து கெஜ்ரிவால் ஆறுதல். ஆம் ஆத்மி கட்சி டெல்லி தலைவர் சௌரவ் பரத்வாஜ், முன்னாள் முதலமைச்சர் அதிஷி உள்ளிட்டோரும் ஆறுதல் கூறினர். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ள நிலையில் டிடிவி தினகரனும் அன்புமணியும் நாளை டெல்லி செல்ல இருப்பதாக தகவல். டெல்லியில் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. வீட்டு உபயோக சிலிண்டர் 100 விழுக்காடு விநியோகிக்கப்படுவதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுதா சர்மா பேட்டி. 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கூடுதல் மண்ணெண்ணெய் ஒதுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல். விளாத்துக்குள மாணவி கொலை வழக்கில் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் பேட்டி. குற்றவாளிக்கு உயிர் போகும் தண்டனைதான் வழங்க வேண்டும். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. விளாத்துக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட மாணவியின் தந்தை பேட்டி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பயணித்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த தேர்தல் பறக்கு படையினர். திருச்சூழியில் பரபரப்பு. தொப்பூர் கணவாய் பகுதியில் டாரஸ் லாரி ஒன்று 3 வாகனங்கள் மீது மோதி விபத்து. 2 ஓட்டுநர்கள் கவலைக்கிடம். போக்குவரத்து கடும் பாதிப்பு. புதுச்சேரியில் இன்று புதிதாக 6 பேர் வேட்புமனு தாக்கல். முதல் நாளிலிருந்து தற்போது வரை 18 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். எண்ணெய் விலை உயர்வு அழுத்தம் காரணமாக ஈரானுக்கு எதிரான கொள்கையில் சமரசம் செய்யும் அமெரிக்கா. ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடைகளை தற்காலிகமாக நீக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். எல்பிஜி கேஸ் உற்பத்தியை முற்றிலுமாக நிறுத்தியது கத்தார். ராஸ் லஃபான் கேஸ் உற்பத்தி மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் அறிவிப்பு. ஐபிஎல் போட்டிகளில் இருந்து காயம் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர் நாதன் எல்லிஸ் விலகல். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பின்னடைவு. அமெரிக்க அமைச்சர்களின் வீடுகளுக்கு மேல் ட்ரோன்கள் பறந்ததால் பரபரப்பு. ஈரான் அச்சுறுத்தலா? விசாரணையா? பாகிஸ்தானின் அணு ஆயுதத்தால் அனைவருக்கும் ஆபத்து. அமெரிக்கா பரபரப்பு கருத்து. இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவுக்கு 6 கோடி ரூபாய் லஞ்சம். ஏர்பஸ் ஊழல் வழக்கில் சிக்கல்.
ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம், ஈரானிய எம்பிக்கள் பரிந்துரை. IPL-இல் புதிய ஜெர்சியை அறிமுகப்படுத்தியது டெல்லி அணி. புதிய ஜெர்சியுடனான புகைப்படம் இணையத்தில் வைரல்.